ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சில தகவல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், பிட்காயின், எத்தீரியம் அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் பற்றிலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, போன வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட நமக்கு இது பிட்காயின் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் பிட்காயின் டாமினன்ஸில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் 2 டைப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் செகண்ட் டைப் மெத்தட் தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இதில் ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் பண்ணிக்கிட்டு அப்படியே 90 டிகிரியில் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு அருமையான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். கிரிப்டோ ஹோல்டர்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் வெயிட்டிங்கு பிறகு மார்க்கெட்டில் கொஞ்சம் புல்லி சென்டிமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு 50% கன்ஃபார்ம் ஆகியாச்சு ஆல்ட் சீசன். மேபி நமக்கு ஒரு கிளியராக தெரியணும், ஆல்ட் சீசன் பக்காவாக ஆல்ட் காயின் மூவ் ஆகணும் அப்படின்னா அண்டர் 62 டாமினன்ஸ் இதுக்கு கீழே போகும்போது தெளிவாக பார்க்கலாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் அக்ரெசிவாக மூவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இதுக்கான சிக்னல் மார்க்கெட் கொடுத்தாச்சு. ஸோ ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு சிக்னல் அக்ரெசிவாக 64 வரைக்கும் போய்கிட்டு அப்படியே டவுன் ஆகி பிட்காயின் ஒரு சிக்னல் கொடுத்துச்சு. ஸோ ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளை ட்ராப் பண்ணிட்டான். ஐ மீன் நல்லா புல்லிஷாக போய்கிட்டு டவுன் பண்ணிட்டான். ஆனால் இந்த டைம் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னா, ரொம்ப டீப்பாக பிட்காயின் டாமினன்ஸ் போய்கிட்டு ரிவர்சல் ஆகுது. ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த டைம் ட்ராப் இருக்காது. ஸோ மார்க்கெட் கிளியராக ஃபாலோ ஆகும். ஸோ அதுக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே ஐடியா அப் ஆகுமானா அப்படி கிடையாது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக மார்க்கெட் மூவ் ஆகும். நீ பார்ப்பீங்க என்ன நடக்கும்னா, இப்போ பிட்காயின் கூடிய சீக்கிரம் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணோம், சரியா? ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணி அக்ரெசிவாலாம் போகும்போது ஒரு 50% ஆல்ட் காயின்ஸ், அதாவது கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஆல்ட் காயின்ஸ், ஸ்மால் கேப் ஆல்ட் காயின்ஸ்லாம் டவுன் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கும், சரியா? ஒரு ஷார்ட் டைம் டவுன், அது பெருசாக நம்ம அதை கன்சிடர் பண்ணாட்டோம். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு டவுன் ஆகிட்டு அடுத்து தான் அக்ரெசிவாக மூவ் ஆகும், சரியா? அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி எத்தீரியம்லாம் ரிவர்சல் ஆகியாச்சு, சூப்பரான ரிவர்சல். ஒரு பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகியாச்சு. கிட்டத்தட்ட $2,300 போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக $4,000 ஷார்ட் பீரியடில் ரீச் பண்ணோம், சரியா? $4,000 ரீச் பண்ணோம். ஸோ எத்தீரியம் தான் ஒரு ஆல்ட் காயின் சிக்னல் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். எத்தீரியம் எந்த அளவுக்கு நல்லா அக்ரெசிவாக மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆல்ட் சீசன் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஃபண்டமெண்டல் ரீசனும் இருக்குது. எத்தீரியம் மூவ் ஆகிறதுக்கு ஒரு அப்டேட் எத்தீரியம் நெட்வொர்க்கில் கொண்டு வராங்க. ஸ்டேக்கிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் தான் இவ்வளோ நாள் லாக் பண்ண முடியும், ஸ்டேக் பண்ண முடியும் ஒரு பர்சன், ஒரு வேலிடேட்டர் அப்படின்னு இருந்த இதை இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் நிறைய எத்தீரியத்தை லாக் பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா, அந்த சர்க்குலேட்டிங் எத்தீரியத்தோட சர்க்குலேட்டிங் லிமிட் ஆகலாம், ஐ மீன் ஃப்யூச்சரில். ஸோ அப்படி ஆகும்போது அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் அப் ஆகலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரீசனால தான் சடனாக ஒரு ஸ்பைக் மார்க்கெட்டில் வந்தது, சரியா? ஏன்னா நேற்று எல்லாம் தான் நாள், ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அப்கிரேடை. கூடிய சீக்கிரம் முடிப்பாங்க, சரியா? ஸோ அந்த அப்டேட்டு பிறகு எத்தீரியத்தில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். கேஸ் ஃபீலாம் இன்னும் ரிடியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனும் இந்த எத்தீரியம் மூவ்மெண்ட்டுக்கு காரணம். ஸோ $4,000 வரைக்கும் எத்தீரியம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சரியா? ஸோ இதுதான் கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிளியர் ஆல்ட் சீசனுக்கான சிக்னல் மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இது கூடிய சீக்கிரம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் க்ரீனுக்கு வரும். ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆல்ட் சீசன் வர தொடங்கியிருக்கு, சரியா? ஓகே கைஸ், இது ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.